150, பீட்ரூட் 50, கீரை 100, பூசணிக்காய் 80, 1 கிலோ 100. ஒரு கிலோ 1500. அன்றைக்கு வந்து கத்திரிக்காய் இருக்கு. இங்கே பொட்டு கத்திரிக்காய் பல மாதிரி போகுது. பூராயில இருந்து 100 ரூபா மட்டும் போகுது. வெளிவா இந்த விலை குறைஞ்ச வந்து நிலக்கரி எல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கேன். சங்காலை சந்தையில் காலை மேல விலவரப்பா கிலோ 160. 1 கிலோ வந்து 160. கத்தரிக்காய் 150. தக்காளி பழத்தை கொடுக்குள்ள இருக்குது. நம்ம தூ வந்து 50. 1 கிலோ 140. கிலோ 1000. கப்பல் வாழைப்பழம் வந்து 250 ரூபாய். எல்லாமே பாப்பா. சரியா யா ஓட்டமில்ல என்ன விலை 1 கிலோ? உறவுகளே வணக்கம். இப்போ நான் இடம் வந்து யாழ்ப்பாணம் சங்கானை மரக்கறி சந்தைக்கு தான் இன்றைக்கு வந்தேன். இன்றைக்கு வந்து மரக்கறி வந்து என்ன விலைகள்னு சொல்லி சந்தைக்குள்ளே போய் பார்க்க போகிறேன். மரக்கறின்ற விலைகள் என்னமாய், பழங்கண்ட விலைகள் என்னமாயின்னு சொல்லி எல்லாம் இந்த சந்தைக்குள்ளே போய் பார்க்க போகிறேன். இப்போ தான் சேனல் யூடியூப் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டாக வாங்க சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க சந்தைக்குள்ளே போய் இன்றைக்கு மரக்கறின்ற விலைகள் எல்லாம் அறிந்து கொள்வோம். என்று சொன்னால் இப்போ வந்து பெட்ரோல் எல்லாம் விலை கூடி இருக்குது. அப்போ மரக்கறியும் வந்து விலை கூடி இருக்கா என்னமாயின்னு சொல்லி எல்லாம் சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வந்து காணொலிக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மானிப்பாய் கார் நகர் ரோட். இப்போ நிற்கிறது வந்து சங்கானை மரக்கறி சந்தைக்கு தான் இன்றைய தினம் வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மரக்கறி சந்தை சதுக்கம் சங்கானை. வாங்க வந்து சந்தைக்குள்ளே போவோம். போயிட்டு மரக்கறின்ற விலைகள் எல்லாம் வந்து அறிந்து கொள்வோம். பாருங்கள், இதுதான் வந்து நுழைவாயில், சந்தைக்கு போகிற நுழைவாயில். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து கீரைகள் தேங்காய் எல்லாம் வந்து இந்த பகுதியில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால பார்த்து சொன்னால் மரக்கறிகள் எல்லாம் மரக்கறி இது வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பகுதியும் வந்து மரக்கறி எல்லாம் வாங்கிக்கூடிய மாதிரி இருக்கும். பாப்போம் எங்களுடைய ஐயா இருக்கிறார் வந்து அவர்கிட்ட கேட்டுப்பாம் இன்றைக்கு என்ன மாதிரி மரக்கறி இந்த விலை நிலவரங்கள் என்ன மாதிரி கேட்பாம். ஐயா இந்த பேர் கணயப்புள்ள சுந்தரலிங்கம். அப்போ இந்த இடம் பிளாம்பட்டு. எவ்வளோ காலம் இந்த சந்தையில் நிற்கிறீங்க? இந்த சந்தையில் 25 வருஷமாக நிற்கிறோம். அடியா அப்போ இன்றைக்கு என்ன மரக்கறி இந்த விலை நிலவரங்கள்? மரக்கறி கத்திரிக்காய் 150, பீட்ரூட் 50, கீரை 100, பூசணிக்காய் 80, வீட்டு பூசணிக்காய் 80, உருளைக்கிழங்கு 120, பைத்தங்காய் 300, பனங்கிழங்கு கட்டு 100, 10 கிழங்கு 100. அப்போ கீரை எல்லாம் என்ன மாதிரி? கீரை 100, மற்றது பொன்னாங்கண்ணி 80, கல்லாரப்படி 50. அப்போ சங்கானா சந்தையில் வந்து என்ன மலிவா எடுக்கலாம்? ஜாமானும் இருக்கு. 300 ரூபா பச்சைமலாம் இன்றைக்கு 250, 300 ரூபா. வெங்காயம் 100, 150. செங்காய் பொருளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போய் கொண்டிருக்கு இன்றைக்கு. இப்போ இந்த கால பகுதியில் மரக்கறி கொஞ்சம் மலிவு தான், மலிவாக இருக்கும். அடுத்த மாதம் கடம்பிலையாக இருக்கும். ஏன் அப்போ அடுத்த மாதம் குறைச்சிடும், சீசன் குறையும். அடுத்த மாதம் விலை ஓடும். அடுத்த மாதம் விலை ஓடுமன்றீங்க? சரி. நாட்டு பிரச்சனை எப்படியே போனால் ஒன்றும் பெறாது. அடி மண்ணெண்ணெயில் அந்த பிரச்சனைலாம் பெறும். பெட்ரோல் தட்டுப்பாடுகள் விலை கூடும். அதை விட கிடைக்காது மரக்கறி. சாமானும் கிடையாது போடும். இப்படியே போனால் மண்ணெண்ணெயில் தானே தட்டுப்பாடாக வரும். அடியா அப்போ சரி ஐயா. இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? இப்போ நான் பணங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ கீரை வியாபாரம் நடந்துருக்கு. பணங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். கட்டு 100 போய் கொண்டிருக்கு. இது என்ன விலை? கட்டு என்ன விலை? கட்டு 100, 10 கிழங்கு 100, 10 ரூபா. அப்போ ஒரு கிழங்கா எடுக்கிறேன்டா? ஒரு கிழங்குனா 10 ரூபா இன்னைக்கு வராது. அப்படியா? சரி, அப்போ நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஐயா. நன்றியா. அப்படின்னு சொன்னால் கீரை எல்லாம் இருக்குதுங்க, கட்டாக இருக்குது. ஐயா வணக்கம். என்ன மாதிரி கீரை என்ன விலை? கீரை 50, 60, 100. இந்த கட்டை என்ன விலை? எவ்வளோ? 60 ரூபா, 80 ரூபா. 80 ரூபா. இது கருவேப்பிலை 50 ரூபா, 50 ரூபா.
இவற்றை 50 ரூபா, இது 50 ரூபா. மற்ற ரூபாயில 50 ரூபா, ஆ செம்பாயில 50 ரூபா, ஆ மற்றது வெள்ளார 50 ரூபா, ஆ எல்லாம் மாதிரி எல்லாம் மலி பாப்பா. எல்லாம் மாதிரி தான் விற்பனை. சரியா அப்போ மிளகறி மெலிவன்னு சொல்கிறீங்க அப்போ. கத்தரிக்காய் மலிவு, ஆ மற்றது பாவக்காய் மலிவு, ஆ கத்தரிக்காய் 150 ரூபா, தக்காளிக்காய் 50 ரூபா, ஆ ஆ மற்ற வெண்டைக்காய் 100 ரூபா, ஆ வெங்காயம் 150, ஆ ஆ எல்லாம் மலிவு. எல்லாமே மலிவேன்னு சங்கானை சந்தையில் நோம்பலாவே மலிவாக வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்குமே என்ன. சரி சரி ஓடி 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 5 எடுத்தா 100. அதுக்கு கீரை தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குமிச்சு போட்டிருக்கீங்க. ஓடியா ஓடியா வெங்காயம் பாருங்க இந்த ரேட்டுக்கு வந்து ஜலத்து வெங்காயம் வந்து இருக்குது. ஐயா என்ன விலை என்ன ஒரு தேங்காயா இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு தேங்காயோ கிலோவா அப்படியோ கிலோவா என்ன விலை ஒரு கிலோ? கிலோ வந்து ஒரு கிலோ 140 ரூபாய். இந்த தேங்காய் 120 ரூபாய். இந்த இதில் இருக்கிற தேங்காய் வந்து ஒரு கிலோ 120 ரூபா. இந்த தேங்காய் வந்து 140 ரூபாய் தான். 60 ரூபாயோ ஒரு கிலோ 60 ரூபாய். வேறு இந்த கத்திரிக்காய் விலை உறவு பார்த்தீங்க சொன்னால் வந்து மரக்கறி இந்த விலையில எல்லாம் வந்து கேட்டறிய போகிறோம். பார்ப்போம். முதலாக வந்து கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் என்ன விலை? கத்திரிக்காய் 200 200 ஒரு கிலோ கத்திரிக்காய். உருளைக்கிழங்கு 200 200 கேரட் 400 கிலோ 400. தக்காளி பழம் 60 ரூபா. கறிமிளகாய் 250. புடலங்க 150 ரூபா. பீட்ரூட் 150 ரூபா. மற்ற பாவக்காய் 400. பைத்தங்காய் 400. போஞ்சி 300 ரூபாண்ணா. 300 ரூபா கிலோ 300 ரூபா. கரெக்ட் சொல்லியாச்சு 400 ரூபா. அப்போ லேக்ஸ் 300 ரூபா. மரவள்ளிக்கிழங்கு 200 ரூபா. கோவா லோக்கல் கோவா 100 ரூபா. அதான் சின்ன வெங்காயம் 250 ரூபா. 250 ரூபாய். வெங்காயம் 80 ரூபா. இஞ்சி கிழங்கு 400. தேசிக்காய் 200. சரியா சங்கானை வந்து ஆரம்பரமாக வந்து மரக்கறி எல்லாம் பார்க்கக்கூடிய ரெண்டு சைட்டுமே வந்து எல்லா மரக்கறியும் வந்து போட்டு முருங்கங்காய் வந்து 1 கிலோ 1500. அன்றைக்கு வந்து சங்கானை சந்தையில் இப்போ முருங்கங்காய் இப்போ தான் வந்து வேற வலிக்கிட்டு இருக்குது. தக்காளி பழம் என்ன விலை நீங்கள் வைக்கிறீங்க? 60. நம்பர் 1 வந்து 60 ரூபாய் பாருங்க. தக்காளி பழத்தை பாருங்க புழு உலன்னு இருக்குது. நம்பர் 2 வந்து 50 ரூபாய். இது என்னென்ன இது விரல் 200. வெங்காயம் மீ வெங்காயம் 200 என்ன இது சின்ன வெங்காயம் இல்லை அதில் இது 20 ரூபா. அப்படியே
கறி மிளகாய் 150 ரூபா என்ன? பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் 300 ரூபா. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு 200 ரூபா. ராசவள்ளி கிழங்கு 350 கம்புள்ளையா? உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து கேரளமாக வந்து போட்டுருக்குங்க. அது சொன்ன எல்லா மிளகறியும் வந்து போட்டிருக்குங்க. ஸோ நார்மலாக வெண்டிக்காய் என்ன விலைன்னு? 1 கிலோ 60 ரூபா. தக்காளி பழம் சரி சரி. ஒரு பழத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து விலை வித்தியாசப்படுது. இது பார்த்து தக்காளி பழம் இல்லை பெரிய பழம். இது வந்து 1 கிலோ 100 ரூபா தக்காளி பழம். நீங்கள் கோவா என்ன விலைன்னு தெரியும்? கோவா 1 கிலோ 160 ரூபா தான். 1 கிலோ வந்து 160 ரூபாய் கோவா. பாவக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ 300 ரூபாய் பாவக்காய். பாருங்க வந்து மரக்கறி எல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கேன். சங்கானை சந்தையில் காலை மேலே விரவிரப்பா எல்லா மரக்கறிகளுமே வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்க கத்திரிக்காய், தக்காளி பழம், மரவள்ளி கிழங்கு எல்லாமே வந்து இங்கே இருக்குது. விலையும் வந்து பரவாயில்லை. அம்மா வணக்கம். அம்மா இந்த பேர் கிட்ட வச்சு வசந்தி. வசந்தியா? எந்த இடம்? சண்டலிப்பாய். என்ன மாதிரி மிரக்கிற விலையில எல்லாம் என்ன மாதிரி சங்கானை சந்தையில்? தக்காளி பழம் 60, கத்தரிக்காய் 150, வெண்டிக்காய் 150, மோதாவள்ளி மோதாவள்ளி 200, கவரை 200, கேரட் 300. இது என்ன சிறகவரை இது என்ன விலை கிலோ? 200 ரூபா விற்கும். இது 200 ரூபா விற்கிறீங்க. பீட்ரூட் 100 ரூபா. போஞ்சிக்காய் 300 ரூபா. பூசணிக்காய் 100 ரூபா. தக்காளி பழம் என்ன சொன்னீங்க? 60 ரூபா. தக்காளி பழம் அதான் மலிவாய். கறி மிளகாய் 100 ரூபாய். 100 ரூபாய். பச்சை மிளகாய் 350 ரூபா. உருளைக்கிழங்கு 200 ரூபா. இது பம்பா வெங்காயம் 200 ரூபாய். ராசவள்ளி கிழங்கு 400 ரூபா. அப்போ இப்போ நம்ம மரக்கறி நெளிவா இன்னும் கருணக்கிழங்கு 300. விலை குறைஞ்ச மரக்கறி இது நல்லா விலை குறைவு. மரக்கறியில் ஏது விலை குறைவு? விலை குறைஞ்சது தக்காளி பழம் விலை குறைஞ்சதானே. பீட்ரூட் எல்லாம் 100 ரூபா 600 ரூபா இருக்குது. பீட்ரூட் 100 ரூபா இருக்குது. 50 சரியாம்மா. நீங்கள் வியாபாரிங்க மரக்கறி மலிவு தானே. எல்லாரும் வந்து சந்தோஷமாக வாங்கி சாப்பிடணும். அதான் அதே என்ன மலிவானயத்தெல்லாம் வாங்கி மரக்கறி எல்லாம் வாங்கி சாப்பிடணும். என்ன சரியா 150 எல்லாம் பீட்ரூட் வித்தா என்ன? இப்போ நீங்கள் இந்த முருகங்காய் நீங்கள் எடுக்க இல்லையோ? அப்போ முருகங்காய் விலையே இல்லை. இல்லைப்பா அங்கே ஒரு ஆள் வச்சிருக்கிறார். என்ன விலையா? எலித்தான் அது வேறு என்ன? எழுத்தாண்ட இப்போ ஆனால் பரவாயில்ல. என்ன குறைவு என்ன
மழையலால குறைவு வித்தரைக்கு வேற இருக்கங்க வந்திருக்கோம் இன்னும் வேற இல்லை அரவாய் கடன் போயிருக்கும் இந்த வித்து இன்னும் வேற இல்லை இப்போ வேற இல்லையா சரியாம்மா நன்றி சரி ஓகே பாருங்க வந்து இங்காளி பக்கம் சந்தை இருக்குது அதிலே வந்து பார்த்து கொண்டு போவோம் என்ன மாதிரி மரக்கறியில் நீங்கள் விற்கிறேன்னு சொல்லி என்ன விலை பச்சை மிளகாய் இதாக இருக்குது இப்போ சார் என்ன 300 ஒரு கிலோ வாழைக்காய் என்ன 1 கிலோ என்ன விலை விற்கிறீங்க 100 தக்காளி பழம் 80 தக்காளி பழம் இன்னும் 80 தான் போகுது சின்ன வெங்காயம் என்ன விலை 1 கிலோ இது 200 ரூபா இது 180 மாட்டேன் முருக்கங்காய் இருக்குது கேட்டு முருக்கங்காய் என்ன விலை 1 கிலோ 2000 வேணும் இன்னும் பெற தொடங்குற பிறகு தான் மேலேயும் என்ன இன்னும் பெற தொடங்க இல்லை என்ன பழதா பஜை அப்போ கத்தரிக்காய் 200 150 தக்காளி பழம் 30 40 வெண்டி 200 மரவள்ளிக்கிழங்கு 200 அப்படி போகுது இப்போ மேலி வேணும் மரக்கறி வாங்கி கொள்ள அப்படியுமே இருக்கா என்ன எவ்வளோ அளவு சந்தையில் இருக்குது விற்கிறீங்க மரக்கறிகள் 30 வருஷமாக இப்போ தக்காளி பழம் தான் இப்போ கொஞ்சம் விலை ஒரு பல மாதிரியும் போகுது 30 ரூபாயிலிருந்து 100 ரூபா மட்டும் போகுது என்ன பாருங்க இந்த நீட்டுக்கு வந்து அப்படியே மரக்கறிகள் விற்று கொண்டு வைக்கிறேன் எல்லாமே வந்து பார்க்க எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள் இங்கே இங்கே பாருங்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான இது நினைக்கிறேன் இது மட்டுவில் கத்திரிக்காவில் இருக்குது இங்கே மட்டுவில் கத்திரிக்காய் அவரைக்காய் எல்லாமே இருக்குங்க பூசணிக்காய் அண்ணா ஓகே ஓ எல்லாரும் பார்க்க யார் இருந்தாலும் பார்க்கலாம் இங்கே வந்து பழங்கள் சங்கனைக்கு வந்து பழங்கள் எல்லாம் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ என்ன முடிவு பாப்பா பழம் யா ஓட்டமீனோட என்ன விலை 1 கிலோ 100 ரூபாய் 1 கிலோ அதான் நிறைய கிடாக்கு இங்கே ஃபுல்லா சாக்காக கிடாக்கு அண்ணே கருத்த குழம்பு மாம்பழம் என்ன விலை விற்கிறீங்க கருத்த குழம்பு 1000 ரூபாய் கிலோ 1000 ரூபாய் இது என்ன விளாட்டா விளாட் 800 இது தோடம்பழம் 200 தோடம்பழம் 200 அன்னாசி 500 ரூபா பாருங்க அப்படியே போனீங்கன்னா பழங்கள் தந்தாங்க வெத்திலை சீவல் எல்லாம் வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்து பட்டு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே இந்த இடத்துல வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே வந்து பழங்கள் எல்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது வாழைப்பழம் எல்லாமே இருக்குது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த போட் போட்டுருக்கு உழவர் சந்தை சங்கானைன்னு சொல்லி இங்கே வந்து இந்த இடத்துல வந்து வாழைப்பழம் தான் விற்கிற இளநீ மற்றது வாழை இலை கட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் கதலி இதில் வந்து 1 கிலோ கதலி வந்து
150 இதர வந்து 100 ரூபா. கப்பல் வாழைப்பழம் வந்து 250 ரூபா. இது கப்பல் என்ன? இது கப்பல். இது பார்த்தோன்னா கதலி வாழைப்பழம் இதில் நிறைய இருக்குது. இங்கே நீங்கள் இங்கே வந்தா சங்கானை சந்தைக்கெல்லாம் வந்தீங்க சொன்னால் பாத்திரங்கள் எல்லாம் வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி பாருங்கள். அடுப்புகள் மற்றது பானைகள் எல்லாமே வந்து இங்கே எல்லாமே வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது.